ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். தமிழ்நாடு சட்டமன்றம், இந்திய நாடாளுமன்றம், பல்வேறு தேர்தல் காலத்து நிலவரங்கள் உங்களுக்கு தெரியும், நேரடி அனுபவமாகவும் இருந்திருக்கும். என்னென்ன மாதிரிலாம் கருத்து கணிப்புகள் சொல்லியிருப்பாங்க, அலைன்ஸ் கடைசி நேரம் மாறினது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய அனுபவத்தில். உங்களுடைய தேர்தல் கால அனுபவத்தில் இப்போ இந்த தேர்தல் தேதி அறிவித்ததுலேருந்தே சில விஷயங்கள் விமர்சனமாக பார்க்கப்படுது. அது என்னங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 24, மற்ற பக்கத்து புதுச்சேரி எல்லாத்துக்கும் 9ஆம் தேதியே வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு விமர்சனத்தை என்ன வைக்கிறாங்கன்னா, எங்கெல்லாம் காங்கிரஸுக்கு பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் உடனே தேர்தல், எங்கெல்லாம் பிஜேபிக்கு கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆக வேண்டியது இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் லேட். இப்போ ஏடிஎம்கே பிஜேபி விஜய் வருவாரா மாட்டாரா, அலைன்ஸ் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு டைம் வேணும். அப்போ தமிழ்நாட்டில் 24 நடத்தினா போதும். மற்றபடி எல்லா இடத்துலையும் பிஜேபிக்கு எந்த இடத்துலாம் டக்குன்னு பிரச்சனை இல்லாமல் இருக்கோ அங்கே உடனே நடத்திடுங்க, அந்த சூட்டாக நடத்திருங்கிற மாதிரியான கான்செப்டை தான் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அஸ்ஸாமில் 9,000 ரூபா பெண்களுக்கு போட்டிருக்கிறாங்க, அந்த சூட்டாக இங்கே நடத்திடுங்க. தமிழ்நாட்டில் 5,000 ரூபா போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் ஆற போடணும் போன்ற பல்வேறு விமர்சனங்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள் விமர்சகர்கள்ட்ட வருது. நீங்கள் இந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னால் அரசியல் இருக்கிறதா பார்க்குறீங்களா? எப்படி? தேர்தல் தேதிக்கு பின்னாடி அரசியல் நிச்சயமா இருக்கு, அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த தேர்தல் தேதிகள் ஒன்றிய அரசை ஆளுகின்ற பிஜேபிக்கு சாதகமாக தான் தேர்தல் தேதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உதாரணமா நீங்க புதுச்சேரி எடுத்துங்க. கடந்த 30 ஆண்டுகளாக இதுக்கு புதுச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே தேதியில தான் தேர்தல் நடந்திருக்கு. இப்பதான் முதல் தரமா வேற தேதியில தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப புதுச்சேரியை பொறுத்த மட்டும் என்டிஏ கூட்டணி தொகுதி உடன்பாடு ஏற்கனவே நடந்துருச்சு அவங்களுக்கு இடையில. ஆனா இவங்க இந்தியா டுடேல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு இடையில அந்த தொகுதி உடன்பாடு இன்னும் நடக்கல. யாருக்கு 16, யாருக்கு 14, யார் அதிக சீட் எடுத்துக்குவாங்க, இதெல்லாம் இன்னும் அங்க குளறுபடியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலைமையில இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புதுச்சேரியில உடனடியா தேர்தலை வச்சுட்டா அது இவங்களுக்கு காங்கிரஸுக்கு they will take time to organize themselves. அதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்தி வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது கால்குலேஷன். அதனாலதான் புதுச்சேரிக்கு உடனடியாக தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க கேட்கலாம், அப்படின்னா இதுக்கும் கேரளாவுக்கும் அப்படித்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. கேரளா அவங்க கையில கிடையாது, அது அவங்களுக்கு தெரியும். கேரளாவில் அவங்க பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ட்ரிவாண்ட்ரம் கார்பரேஷனை பிடிச்சிருக்காங்க உள்ளாட்சித்துறை தேர்தலில். அதனால ஒருவேளை இன்னும் முந்தி இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். 2 சீட்டு 4 சீட்டு இது மாதிரி மிஞ்சி போன 6 சீட்டு இது மாதிரி வரலாம். மற்றபடி எதுவும் அவங்களுக்கு கேரளாவில் கிடைக்காது. அதனால கேரளாவை தாமதிக்கிறதுல அல்லது விரைவுபடுத்துறது ரெண்டுலேயுமே அவங்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது. அதனால தங்கள் மேல பழி வரக்கூடாதுங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் நாங்க இந்த புதுச்சேரியை மட்டும் போட்டிருக்கோம், அஸ்ஸாம் மட்டுமா போட்டிருக்கோம், கேரளாவையும் சேர்த்தான போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு வசதியா கேரளா டைப் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாம் நீங்களே சொன்னீங்க, இப்பதான் 9,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. சூட்டா அந்த தேர்தல் நடத்துற அவங்களுக்கு அது வசதியா இருக்கும். இப்ப தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த 2 பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு 23ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு 29ஆம் தேதி 2 ஃபேஸ், 23, 29 2 ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் இதுக்கு முன்னாடி 6 ஃபேஸ் 8 ஃபேஸ்னு வச்சுக்கிட்டு இருந்ததுனால இந்த 2 ஃபேஸுங்கிறதே எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கு. சரி, இந்த தமிழ்நாட்டு தேர்தலை தள்ளி வச்சது காரணம் என்ன? 23ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா இன்னும் அவங்களுக்கு ஆசை இருக்கத்தான் செய்து, விஜய் எப்படியா தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாமா அப்படின்னு அதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. வெளியில சொல்லிட்டே இருக்காங்க அப்படி ஒரு முயற்சி இல்லைன்னு. ஆனா முயற்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டுல இந்த 5,000 10,000 கொடுத்தது அந்த சூட்டா நடத்தினா அது அவங்களுக்கு வசதியா போயிடும். அதனால மக்களுடைய மறதியை நம்புறாங்க. கூட கொஞ்ச நாள் தள்ளி வச்சு தேர்தல் நடத்தினா இவங்களுக்கு பிஜேபி கூட்டணிக்கு சாதகமா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்கிறது தான் கால்குலேஷன் சொல்லி தெரிகிறது. இன்னொன்னு என்னன்னா, ஒரேடியா தேர்தல் முதல்ல வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார் கேம்பெயினர் அப்படிங்கிறது பிஜேபிக்கு பிரதம மந்திரியும், அடுத்து டு சம் எக்ஸ்டென்ட் அமித்ஷா, இவங்க 2 பேரும் தான் அவங்களுக்கு ஸ்டார் கேம்பெயினர். அதனால அது அவங்களுக்கு நாட்கள் அதிகமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புறேன். இந்தியா முழுமைக்குமான நாடாளுமன்ற தேர்தல் ஆணையம் ஒரு காலத்துல ஒரே நாள்ல நடத்தி முடிச்சிருக்காங்க. ஒரே நாள்ல. இப்போ 52-57 காலகட்டமா? இல்ல அதுக்கப்புறம் நான் இதுல வெஸ்ட் பெங்கால்ல பணிபுரியுற காலகட்டத்துல ஏறக்குறைய 84 சரியா அந்த 80s அது மாதிரி நடத்திருக்காங்க. இப்போ தேர்தல் நடத்தி முடிக்கிற நாளுக்கும் வாக்குகள் எண்ணப்படுற நாளுக்கும் இடையில கேப் அதிகமா இருக்கிறத பத்தி பல பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
இப்ப இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்த எல்லா வெஸ்ட் பெங்காலும் சரி 2 ஃபேஸ் 23, 29 2 நாள் நடத்துறீங்க. 29ஆம் தேதி புதுச்சேரி, அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல 29ஆம் தேதி தேர்தல் நடத்தி முடிச்சிருக்க முடியும். தேர்தல் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் 4வது நாள் வந்து வாக்குகள் எண்ணப்பட முடியும். ஏன் 4 நாள்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தல்ல வந்து போலிங் ஸ்டேஷன்ல பணியாற்றின சில பேர் வாக்குகள் எண்ணப்படும் இடத்திலயும் பணியாற்றுபவர்களாக இருப்பார்கள். எல்லாரும் இல்ல, சில பேர். ம். பொதுவா வந்து வாக்குகள் எண்ணப்படுற இடத்துல இருக்கவங்க அந்த போலிங் ஸ்டேஷன்ல போறத அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே வந்து கண்ட்ரோல் வந்து கலெக்டர் கீழ இருக்கு. கலெக்டருடைய ஆளுங்க தான் இந்த மாரி போலிங் பெர்சனலுக்கும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கவுண்டிங்கும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்நேரம் அவங்க வந்து அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா கவுண்டிங்கிறது வந்து ஒரு எக்ஸைட்டிங். போலிங் ஸ்டேஷன்ங்கிறது அவ்வளவு எக்ஸைட்டிங் கிடையாது. அதனால போலிங் ஸ்டேஷன்ல பணிபுரியறவங்கல மிகச் சில பேர் தான் கவுண்டிங்க்கு வருவாங்க. இப்ப போலிங் ஸ்டேஷன்ல வந்து பணிபுரியறவங்க அன்னைக்கு நைட்டோட நைட்டா பேலட் பாக்ஸ கொண்டு வந்து குடுத்துறணும். அந்த நைட்டோட நைட்டா ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராங் ரூம்ல பேலட் பாக்ஸ் அத்தனையும் கொண்டு போய் பாதுகாப்புல வச்சுருவாங்க. அப்ப 29ஆம் தேதி தேர்தல் நடந்ததுன்னா 30ஆம் தேதிக்குள்ள எல்லாம் ரெடி கவுண்டிங்க்கு. இப்ப நள்ளிரவுல சில பேர் வந்தாங்கன்னு சொல்லி வைங்க. போலிங் ஸ்டேஷன் டியூட்டி முடிஞ்சு. ஒரு நாள் அவங்களுக்கு வந்து ஓய்வு வேணும்னா 30ஆம் தேதிக்கு அடுத்த நாள் இந்த இத ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு அடுத்த நாள் மே 1ஆம் தேதி இவங்க கவுண்டிங்க தொடர்ந்து துவங்கி இருக்க முடியும். துவங்க முடியும். இதுதான் பாசிபிலிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்ததுக்கு கவுண்டிங் வந்து மே 4ஆம் தேதி வச்சிருக்கீங்க. ஏறக்குறைய 4 வாரங்கள் வைக்கிறீங்க. கேரளாவுக்கும், அஸ்ஸாமுக்கும், புதுச்சேரிக்கும். இவங்களுக்கு வந்து வெஸ்ட் பெங்காலுக்கும் 23ஆம் தேதி எலக்ஷன் முடியுது தமிழ்நாட்டுல. அடுத்து வந்து 10 நாள் கேப் வச்சிருக்கீங்க. இது தேவையில்லாது. இந்த கேப் எல்லாம் தேவையில்லாத வதந்திகளுக்கு வந்து இடம் கொடுக்க வேண்டியதில்ல. தேர்தல் ஆணையம் நினைச்சா உடனடியா அத நடத்தி முடிச்சிருக்க முடியும். அது ஏன் நடத்தி முடிக்கல? ஏன் இந்த மாரிலாம் இன் ஃபேஸஸ் நடத்துறாங்கன்னு தேர்தல் கமிஷன தான் கேட்கணும். ஏற்கனவே ஞானேஷ்குமார் மீது மம்தா பானர்ஜியிலிருந்து பலரும் ரொம்ப வெளிப்படையான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. பல நம்ம தமிழ்நாட்டில் சீனியர் ஜேர்னலிஸ்டே வந்து தேர்தல் ஆணையத்தை பிஜேபி ஆஃபீஸில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் இவர் ஆர்கே சார் வந்து ஒவ்வொரு பேட்டிலையும் ஓப்பனாக சொல்கிறாரு, தேர்தல் ஆணையத்தை நீங்கள் பாஜக ஆஃபீஸ்லேயே வச்சுக்கலாம், எதுக்கு தேர்தல் ஆணையம் தனி பில்டிங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனத்தை அவருடைய சமூக வலைதளங்களில் கொடுக்குற பேட்டிகளில் பேசுகிறாங்க. இப்போ இந்த நிலையில் பலரும் வைக்கிற விமர்சனம் வந்து, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தான் அந்த டேட் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்து சரியானதாக அப்போ தான் பார்க்குறீங்களா? ஆமா. இந்த தேர்தல் ஆணையம் மேல ஆர்கே சொல்றாரு இல்லங்க. நானும் சொல்றேன், இந்த தேர்தல் ஆணையத்து மேல, அதனுடைய நேர்மை மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. இந்த 2014க்கு அப்புறம் இந்த தேர்தல் ஆணையங்கள் ரொம்ப மோசமா நடந்தது. போன நாடாளுமன்ற தேர்தல் வந்து பிரதம மந்திரி வந்து ஓப்பனா சொன்னாரு, உங்ககிட்ட 2 மாடு இருந்ததுன்னா அதுல 1 மாட்ட தூக்கி வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதம் வந்து இங்க குடியேறி இருக்கானே அவனுக்கு குடுத்துருவான் காங்கிரஸ்காரன் அப்படின்னு சொன்னாரு. மறைமுகமா வந்து என்ன சொன்னாரு? என்ன சொல்ல வந்தாரு? மதத்தின் அடிப்படையில பேச வந்தாரு. இந்த பேச்சுக்கு உடனடியா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். ஆனா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிங்க. கடைசியில வந்து கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. அதத்தான் பண்ணாங்க. அதனால இந்த தேர்தல் ஆணையம் வந்து நடத்த வேண்டிய செயல்களை வந்து நடத்தலை அப்படிங்கிறது உண்மை. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மதத்தின் அடிப்படையில் மத துவேஷத்தை கிளப்புற மாதிரி பிரச்சாரம் பண்ணக்கூடாது. தனி மனிதர்களை தாக்கி பிரச்சாரம் பண்ணக்கூடாது. கொள்கை ரீதியாகத்தான் உங்களுடைய பிரச்சாரம் இருக்கணும். ஆனால் இங்க ஒரு பிஜேபி லீடர் ஒருத்தர் சொன்னாரு, யாரு யூபி சீஃப் மினிஸ்டர் இருக்காரு ஆதித்யநாத் தான் சொன்னாரு, நாங்க 80 பேர் நீங்க 20 பேர் மறந்துடாதீங்கன்னாரு. யாரை பார்த்து சொன்னாரு? முஸ்லிம்களை பார்த்து சொன்னாரு. இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள், துவேஷ பிரச்சாரங்களை பற்றி இந்த தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே. இவங்க மேல என்ன நம்பிக்கை இருக்கும்? அடுத்து விபேட் வந்து உடனடியா எண்றதுல என்ன தயக்கம் இருக்கு? கேட்டா என்ன சொல்றாங்க, எலக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு வந்து 2, 3 நாள் ஆயிரும். போயிட்டு போகுது. அதனால என்னாச்சு? அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறவங்க நேர்மையான முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நம்பிக்கை வர்றதுக்கு 2 நாள் காலதாமதம் ஆச்சுன்னா, அந்த காலதாமதத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லையே. இதுக்கு முன்னாடி நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டு வர்றதுக்கு முன்னாடி 3 நாள் 4 நாள் ஆச்சு எலக்ஷன் ரிசல்ட் இந்தியா பூரா முழுமையாக வர்றதுக்கு. என்ன கெடுதல் நடந்துருச்சு? அதனால இந்த விபேட்ட பத்தி அவங்க இப்ப இதுல வந்து பிரச்சனை என்னன்னா, நீங்க இவிஎம்மே எடுத்துக்கங்க. திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க? இந்த இவிஎம் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? ஒரு இடத்துலயாவது இதுவரைக்கும் இவிஎம்ல வந்து டிங்கர் பண்ணாங்க அப்படின்னு உங்களால ஆதாரம் கொடுக்க முடிஞ்சிருக்கா? அப்படின்னு கேட்டாங்க. வழக்கு போட்டவங்களுக்கு ஆதாரம் கொடுக்க முடியல. உடனே அப்ப இவிஎம் பத்தி குறை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி அது அல்ல. ஒரு இடத்துலயாவது தவறு நடந்திருக்காங்கிறது இல்ல. கேட்க வேண்டிய கேள்வி, இவிஎம்மில் தவறு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதுதான் கேள்வி.
அந்த கேள்வியை கேட்டிருந்தா ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. வாய்ப்புகள் இருக்கின்றன. எலான் மஸ்க் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் இன் த வேர்ல்டு. அவர் வந்து என்ன சொன்னாரு? எந்த ஒரு சிஸ்டத்தையும் டிங்கர் பண்ண முடியும். இப்போ இவிஎம்க்கு போன சில அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ் மறுபடியும் ஜெர்மனி நினைக்கிறேன், மறுபடியும் இவிஎம் ஆமா ஆமா. விட்டுட்டு வாக்குப்பதிவுக்கு வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? இவ்வளவு அட்வான்ஸா இருக்கு அமெரிக்கால, இன்னைக்கு வரைக்கும் இவிஎம் கிடையாது. ஏன் கிடையாது? அப்ப இந்த இவிஎம் மேல என்னைக்கு சந்தேகம் வந்துருச்சோ அந்த இவிஎம் கைவிட்டு இருக்கணும். இதே பெரிய தவறு. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. உள்ள இப்ப உடனடியா என்ன சொல்லுவாங்க? ஏன் அப்ப இவிஎம் வச்சு காங்கிரஸ் ஜெயிக்கலையா? இவிஎம் வச்சு திமுக ஜெயிக்கலையா? இப்ப அது பிரச்சனையே கிடையாது. இவிஎம்மில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்றால் அந்த இவிஎம் கைவிட்டணும். அதுதான் கரெக்ட். இது மாதிரி பல இப்ப சிக்கல்களுக்கு நடுவுல தான் இந்த இந்திய ஜனநாயகம் தொடர்ந்து சிரமப்பட்டு மூச்சு விட்டு கொண்டிருக்கிறது. அஹ், ஜனநாயகத்துக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம்னு நினைக்கிறேன். இவ்வளோ கடுமையான தாக்குதலுக்கு பிறகும் இம்யூன் பவரில் இம்யூனிட்டி பவர் அதிகம் நினைக்கிறேன். இப்போ விஜயுடன் அதிமுக பாஜக கூட்டணி விரும்புகிறாங்க, சேர்றாங்கங்கிறீங்க. ஏடிஎம்கே விரும்பலையோ? இதே எடப்பாடி தான் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி தெரியுதுன்னு சந்தோஷப்பட்டார். ஆனால் இந்த சம்பவம் விஜய் நெருங்கிட்டாருன்னு நினச்சி பலரும் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நிலையில் சார், எடப்பாடி முகத்தில் ஒரு என்ன சொல்கிறது, சரியான வார்த்தை, ஒரு வரவேற்கிற பாடி லாங்குவேஜே இல்லையே. ஆகா ஒரு பெரிய கட்சி வந்துருச்சு, வெற்றி நிச்சயம்னு 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன எடப்பாடிக்கு இப்போ விஜய் வரப்போறாருன்னொன்னே அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாரே சார். ஆமா. ஏன்னா எடப்பாடியை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்துல தீர்மானமா இருக்காரு. ஏடிஎம்கே என்றிருந்தால் அதற்கு ஒரே தலைவர் நானாகத்தான் இருக்க வேண்டும். எனக்கு கட்சிக்குள்ள எந்த விதமான போட்டியும் வரக்கூடாது. சசிகலாவை நீக்கினதும் சரி, ஓபிஎஸ் நீக்கினதும் சரி. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சசிகலா என்ன? சசிகலா ஓபிஎஸ் இது இவரை எதிர்த்து இபிஎஸ் எதிர்த்து அவ்வளவு தூரத்துக்கு கட்சியில வல்லமைப்படுத்தவங்களா இல்லாம இருக்கலாம். ஆனால் இபிஎஸ்சி கட்சிக்குள்ள பல அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. அந்த அதிருப்தியாளர்களுக்கு எல்லாருக்கும் ஆல்டர்னேட்டிவா போறதுக்கான ஒரு இடம் இல்ல. ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ வந்தா அவங்க அப்படிப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் பவர் சென்டரா ஆயிருவாங்க கட்சிக்குள்ள. அதனால அவங்க இருக்கக்கூடாது. தினகரன் அதே மாதிரி தான். இவங்க எல்லாரையும் ஏடிஎம்கே விட்டு காலி பண்ணாச்சு. அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி புரியும் அளவிற்கு சீட்டுகளை வெல்ல முடியும் என்றால் அதற்கு சிஎம் இருக்கிறதுக்கு ஒரே ஆளாக தான் இருக்க வேண்டும். அதுலயே அவர் கிளியரா இருக்காரு. இன்னைக்கு விஜய் வந்தா விஜயும் அதை தான் சொல்லிட்டு இருக்காரு. நான் சிஎம்ஆர், அவரு சிஎம்ஆருக்காகத்தான் எலெக்ஷனுக்குள்ளேயே வந்திருக்காருன்னு சொல்லிட்டாரு. அவரும் சொல்லிட்டாரு, அவரை சுத்தி உள்ளவங்களும் சொல்லிட்டாங்க. அந்த காலத்துல பி.எஸ். வீரப்பா வந்து மகாதேவி படத்துல வசனம் பேசுவாரு. அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவிம்பாரு. அது மாதிரி கிடைச்சா சிஎம் போஸ்ட், இல்லைன்னா ஒண்ணுமே வேண்டாம். அதான் விஜயுடைய பேச்சு. அப்ப விஜயும் சிஎம் போஸ்ட் வேணும்னு கேட்கிறாரு. இபிஎஸும் வந்து சிஎம் போஸ்ட் தவிர வேற எதுக்கும் கீழே இறங்கி வர்றதுக்கு தயாரா இல்லாம இருக்காரு. அப்ப இபிஎஸ் எப்படி வரவேற்பாரு விஜய? ஆனா இவங்களுடைய கால்குலேஷன் என்ன, பிஜேபியுடைய கால்குலேஷன் என்ன? எப்படியாவது திமுகவை கீழே இறக்கணும். அந்த கீழே இறக்குறதுக்கு விஜய் இங்க வர்றது உதவும்னா அந்த உதவியை ஏத்துக்கணும். அப்போ ஒருவேளை அவங்க என்ன ஃபார்முலா வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க 2 பேருக்குமே? ஆளுக்கு 2.5 வருஷம். இந்த கர்நாடகால சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஃபார்முலா சஜஸ்ட் பண்ணலாம். அது மாதிரிப்பட்ட முயற்சிகள் கூட நடக்கலாம். ஆனால் அதெல்லாம் அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு வந்து நிலையில்லாத ஒரு ஆட்சி வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு சைன் தெரியுதே. இப்படிலாம் பேச ஆரம்பித்தாலே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இவர் சிஎம்மா, அவர் சிஎம்மா, இவர் நிற்பாராம், அவர் நிற்பாரான்னு சொல்ல ஆரம்பித்தாலே தமிழ்நாட்டு இதுவரையும் நம்ம சட்டமன்ற தேர்தல் சந்தித்த அந்த வரலாறு வந்து அப்படியே தலையிலாக மாறுற மாதிரியான சூழல் வந்துருமே. இதுக்கு விஜய் ஒத்துக்குவாரா? விஜய் ஒத்துக்கிட்டாரா? அந்த சிபிஐ டெல்லியிலேருந்து நேற்று ஏதோ இப்படி கை காமிச்சாரு, அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பிஜேபியே எங்கள் தலைவர் முடிச்சிட்டாரு அப்படின்னு விஜய் ரசிகர்கள், இல்லை டீல் முடிஞ்சிருச்சு அதான் சிரிக்கிறாருன்னு 2 விதமாக இன்டர்பிரேஷன் பண்ணுறாங்களே. இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைங்க. அதெல்லாம் தேவையில்லாம வேலை இல்லாதவங்க இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்தது வந்து நான் சிபிஐக்கெல்லாம் பயப்படல பாத்தீங்களா, நான் மலர்ந்த முகத்தோட வர்றேன் பாத்தீங்களா அப்படின்னு காட்டுறது கூட ஒரு கையை காட்டிட்டு வந்திருக்கலாம். அதனால பிளஸ் இன்னொன்னு நம்ம உங்களுக்கு தெரியும், அது மாதிரி கெஸ்ஸிங் கேமுக்குள்ள நான் போறதே இல்லை. அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா விஜய்க்கு வந்து இன்னைக்கு எங்க வந்து விஜய்க்கு வந்து சிக்கல் இருக்குன்னா, அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து கிளீனா சொல்லிட்டாங்க. அது உண்மை கூட. 234 தொகுதிகளையும் நம்முடைய வேட்பாளர்கள் நிக்கணும்னா அந்த 234 தொகுதிக்கு வர்றதுக்கான வேட்பாளர்களா வர்றதுக்கு செலவழிக்கிற ஆற்றல் உள்ளவங்க 234 பேர் கிடையாது நமக்கு வர்றவங்க. அப்ப செலவழிக்காம தேர்தலில் வெற்றி பெற முடியாது.
நம்முடைய கேண்டிடேட்டே வரணும்னா ஒரு 60ல இருந்து 80 பேர் வேணா தேர்வாங்க ம். அப்படிங்கிற நிலவரம் வந்து அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர் கையில இருந்து காசு போட்டு செலவழிக்க மாட்டாரு. செலவழிக்கிற டைப் ம். கிடையாது. அப்போ ஒரு கூட்டணிக்கு ஒருவேளை மனசளவுல வந்து அவர் வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரலாம். ம். 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 வந்தா என்ன ஒரு 45 சீட்டு தருவாங்களா? 45? அவருக்கு வந்தா சரி 20 சீட்டு குடுக்கணும்னு இபிஎஸ் நினைப்பாரு. 70 சீட் குடுக்கணும்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க. பிஜேபி நினைப்பாங்க. ம். 80, ம். 90 வேணும்னு இவரு நினைப்பாரு. ஏன் ம். பிஜேபி இன்னொரு கட்சி வந்து இவருடைய கேண்டிடேட்டுக்கு செலவழிக்க தயாரா இருந்தாங்கன்னா, ஒரு காலத்துல வந்து இவருடைய கட்சிக்கு வந்து விஜயகாந்த் கட்சிக்கு வந்து பிஜேபி அது மாரி செலவழிச்சதா, அந்த கட்சியின் சார்புல ம். தேர்தல்ல நின்ன ஒரு கேண்டிடேட்டே என்கிட்ட சொன்னாங்க. அந்த அம்மா இப்ப இறந்து ம். போயிட்டாங்க. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க. அவங்களும் ஒரு கேண்டிடேட்டா இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து பொய் சொல்லக்கூடிய டைப் கிடையாது. ரொம்ப படிச்ச ஒரு புரொஃபஸரா இருந்தவங்க. அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து விஜய்க்கு வந்து இவங்க செலவழிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்கன்னா, விஜய் 100 பேர கூட கேட்கலாம். ம். சரி சார், விஜய் 100 பேரை கேட்கலாம், 70 பேரை கேட்கலாம், 110 கூட கேட்கலாம். எடப்பாடி அவர்கள் பாஜகவே அதிக சீட்டு கேட்குது, அதை கட்டுப்படுத்த வேண்டியது நம்ம கடமைங்கிற மாதிரி அவர் போராடிக்கிட்டு இருக்காருன்னு தான் நமக்கு செய்திகள் வருது. டெல்லி சோர்ஸ்லேருந்து அவங்க கேட்குற தொகுதியை எடப்பாடி கொஞ்சம் அடம் பிடிக்கிறாரு, இவ்வளவோ விட்டு கொடுத்துட்டேன், இதை முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாருன்னு தான் தகவல் வருது. அதனால தான் இழுத்து பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய்க்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துட்டா அப்போ அதிமுக எத்தனை சீட்டு நிற்கும்? திமுகவோ அதிமுகவோ சார், திமுகவோ அதிமுகவோ மேஜிக் நம்பர் 117லேருந்து ஒரு 35 சீட்டு கூட நின்னா தானே, அவங்க 40 சீட்டாவது கூட நின்னா தானே சார் அவங்க வந்து நம்ம ஒரு கெத்தாக இருக்க முடியும். 117 சீட்லேருந்து 2 சீட்டு 3 சீட்டு கூட நின்னாங்கன்னா கிடைக்கிறது வந்து எவ்வளோ கிடைக்கும்? அது பார்த்தோன்னே இதாயிரும்ல. 2011 திமுக காங்கிரஸ் கூட்டணி மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே கூட்டணி ஆட்சி கான்செப்ட்னு வந்துட்டா நம்பிக்கை போயிரும்ல. இப்போ எடப்பாடி அதுக்கு தானே பயப்படுறாரு. இப்போ விஜய்க்கும் கூட கொடுத்துட்டா அவர் எத்தனை சீட்டு தான் நிற்பாங்க அப்போ ஏடிஎம்கே? இல்ல அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லங்க, ஒரே ஃபார்முலா இவங்க 2 பேரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா, 2 பேர் வந்து ஒவ்வொரு டெர்முக்கு வந்து சிஎம்மா இருப்போம் அப்படின்னு 2 பேரும் ஏத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் 2 பேருக்கு அதுக்கு தகுந்தபடி சீட்டு குடுத்தாங்கன்னா, அப்ப இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து அதிகமா சீட் குடுக்க இவர் விரும்ப மாட்டாரு. இபிஎஸ் வந்து. ஆமா. அதனால வந்து அவங்க எவ்வளவு கேட்டு பார்த்தாலும் இவர் என்ன சொல்லுவாரு, கூட்டணியில இருந்து நான் வந்து சம்மதிக்கிறேன் 2 வருஷம் அவர் இருக்கட்டும். ஆனா எங்களுடைய பலம் என்ன? விஜயுடைய பலம் என்ன? எங்களுக்கு வந்து நீங்க வந்து 150 சீட்டு குடுக்கணும். 170 சீட்டு குடுக்கணும். அப்படிதான் நிப்பாரு. கடைசியில ஒரு 120வது வாங்கணும்னு சொல்லி பார்ப்பாரு. அதான் நடக்கும். ம். 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 முதல்ல அதுக்கு அவர் விஜய்க்கு ஏத்துக்கு வராங்கிறதே சந்தேகம் தான். ஏத்துக்கு வராங்கிறதே சந்தேகம் தான். ஏத்துக்கிட்டா எடப்பாடி. ஆமா எடப்பாடி. ஏத்துக்கிட்டா தனக்கு 120ல இருந்து 180 வரைக்கும் எதிர்பார்ப்பாரு. அ வி விஜயுடைய ஆட்களும் அதுக்கு சம்மதிக்கிற மனநிலையில தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 50, 60க்கு மேல செலவழிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் கிடையாது. ஆமா 50, ஆமா 60 ரொம்ப பெரிய நம்பர் அவங்களுக்கு. ம். 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 ஆமாம், 50 60 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்போ பிஜேபியாவது கூட கேட்கறதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும்ல சார்? ரெடியா இருப்பாங்க. பிஜேபிக்கு ஒரே நோக்கம் திமுகவை கீழ இறக்கணும். அவ்வளவுதான். அப்போ ஒரு 20 சீட்டு நின்னுக்குவாங்க. 40 கேட்காம ஒரு 20க்குள்ள நான் 20 குறைச்சிக்கிறேன்ப்பான்னு 20, சொல்லிக்குவாங்க. 30, 20, 30ல நின்னுக்குவாங்க. ஏன்னா அவங்க என்ன இன்னைக்கு ஆட்சி அமைக்க போறாங்களா? அவங்களுக்கு 40 குடுத்தாலுமே ஆட்சி அமைக்க போறாங்களா? அவங்களுக்கு தெரியும் ஆட்சி அமைக்கிறது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. திமுகவை ஆட்சியில இருந்து இறக்கணும். அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஓகே ஓகே. அப்போ அவங்க 50 அவங்க 30 ஒரு 80 கொடுத்துட்டு மீதி பார்த்துக்கோப்பா 130 120 130 சீட்டு நீங்கள் ரெட்டையில் நிற்கிற மாதிரி பாருங்கிற மாதிரி பேசி முடிப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்ல ரெட்டையில அடுத்து தினகரன் இருக்காரு, இன்னும் கட்சிகள் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் கொடுக்கும். ஆமா ஆமா, அமமுகவும் கூட கேட்பாங்க. அவங்க பிஜேபியோட பேரம் பேசிக்குவாங்களே, எடப்பாடிட்ட பேச மாட்டாங்களே. ஆமா, அப்புறம் இது இருக்கு, அன்புமணி கட்சி இருக்கு. அன்புமணி ராமதாஸ் இருக்காரு. இவங்க அவங்களுக்கு ஏற்கனவே 27 என்னமோ கொடுத்தா ஏற்கனவே ஒத்துக்கிட்டு இருக்காரு. 27 அதிகம் இல்லையா? இப்ப கட்சி பலவீனமா இருக்கு. 27 கொடுப்பாங்களா? இல்ல, ஆனா ஏற்கனவே அந்த மாதிரி ஒத்துக்கிட்டாங்கன்னு பேச்சா இருக்கு. அன்புமணிட்ட பேசும்போது ராஜ்யசபா சீட்டும் 27 ஒத்துக்கிட்ட மாதிரி பேச்சா இருக்கு. அவர் ஒருத்தர் தான் ஏடிஎம்கே கூட கூட்டணி இது போட்டவர். மத்த எல்லாருமே வந்து வர்றவங்க எல்லாருமே இவங்க மூலமா தான் வர்றாங்க. பிஜேபி மூலமா, அமித்ஷா மூலமா வந்தாங்க. ஆமா ஆமா. ஸோ இந்த மாதிரியான சூழல் போயிட்டு இருக்கு. அப்போ விஜயுடைய நிலை என்ன ஆகும்? இப்போ விஜயை வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாஜகவையும் எதிர்க்கிறார், திமுகவையும் எதிர்க்கிறார், புதுசாக ஒருத்தர் வரட்டுமேன்னு சொன்னாங்க. இப்போ எடப்பாடி பக்கத்தில் ஏற்கனவே செங்கோட்டையின் பக்கத்தில் உட்காந்தப்பே அந்த இமேஜ் கொஞ்சம் விழுந்தது. இப்போ எடப்பாடி பாமக பாஜகன்னு அவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன், மதவாதத்தை ஒழிப்பேன், கொள்கை எதிரி பாஜகன்னு அவர் பேசும்போது அந்த இமேஜ் உடையாதா விஜய்க்கு? பாருங்க, இமேஜ் உடையிறது வந்து பிஜேபியுடைய கால்குலேஷன் என்னன்னா, அப்படி இமேஜ் உடைஞ்சதுன்னா
அது ஒரு ஒரு 5% பாப்புலேஷனுக்கு மத்தியில தான் அது உடையும். மத்த யாரும் பொலிட்டிக்கல் ம். கான்ஷியஸ்னஸ் கிடையாது. எல்லாருமே வந்து ம். ஓட்டு போடுறவங்க அத்தனை பேருமே அந்தந்த ஆளுங்களுடைய இதை நம்பி பிஜேபி, நான் முரட்டுத்தனமா பிஜேபி ஆளு, நான் முரட்டுத்தனமா விஜய் ஆளு, நான் முரட்டுத்தனமா ஏடிஎம்கே ஆளு, நான் முரட்டுத்தனமா டிஎம்கே ஆளு, அப்படித்தான் இருக்காங்கன்னு அவங்க நம்புறாங்க. இந்த பப்ளிக் ஒப்பீனியன்கிறத பத்தி பிஜேபிக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அதை ஸ்வே பண்ணிடலாம் ம். அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. இப்ப ம். விஜய் பக்கத்துல உள்ள சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எதுவும் வேண்டாம், நமக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருக்கு, தன்னந்தனியா நின்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சர்வேங்கிற பேர்ல வர்ற ஃப்ராட் எல்லாம் மறந்துட்டோம்னா, மக்கள் மத்தியில உண்மையான செல்வாக்கு அவருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, விஜயுடைய கட்சியிலே சில பேர் என்ன சார் மிஞ்சி மிஞ்சி போனா 18ல இருந்து 20% நமக்கு வரும், அதை வச்சு நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க விஜய் பார்ட்டிலே இருக்காங்க. ம். விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் வேணும்னா அவர் தனியா நின்னு அந்த 18-20%ல ஒரு 20 சீட்டு வாங்கிட்டு 5 வருஷம் எதிர்க்கட்சியா இருந்து போராட்டங்கள்ல எல்லாம் ஈடுபட்டாருன்னா அவர் ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனா வருவாரு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப இல்ல. அவருக்கு அப்படிப்பட்ட விருப்பம் இருக்க மாதிரியும் தெரியல. ம். 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 அவருக்கான கான்செப்ட் என்னங்கிறதே புரிஞ்சுக்க முடியல. இப்படி சேர்ந்தாங்கன்னா டிஎம்கே கூட்டணிக்கு டஃப் கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுவரையும் ஏடிஎம்கே கூட்டணி பலவீனமான கூட்டணின்னு ஒரு தோற்றத்தை தந்தது. இப்படி விஜயோட சேர்ந்து நின்ட்டாங்கன்னா ஒரு டஃப் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை பரப்புறாங்களே, அது உண்மையா? இல்ல, கருத்து பரப்புறாங்க. அப்படி ஒரு கருத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அது இப்ப விஜய் கூட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மைனாரிட்டிஸும் அவர் பிஜேபியோட போனார்னா இவரை விட்டுட்டு போயிருவாங்க. இதுதான் உண்மை. ம். 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 அப்படி பெரிய அளவுல மைனாரிட்டிஸ் அவர் கூட இல்ல. ம். 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 இப்ப அவங்க ஆட்களை வச்சு அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ மைனாரிட்டி இழுக்கணும்னு சொல்லி பார்த்தாங்கன்னா திமுக வந்து பதிலுக்கு வந்து சொல்ல மாட்டாங்களா? அவங்க கிறிஸ்தவ மைனாரிட்டிக்கு ஏன் இப்ப சமீபத்துல கான்ஸ்டன்டைன் வந்து எம்பி ஆயிருக்காரு. ஆமா, ஆமா. அவர் இன்சிடென்ட்லயே அவர் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அப்ப அவங்க சொல்ல மாட்டாங்களா உங்க சமுதாயத்துக்கு நாங்க நன்மை செய்யலையான்னு? அதனால இல்ல, அது அத கூட அளவுக்கு சொல்றாங்க. விஜய் வந்ததுனால தான் காங்கிரஸும் ஒரு கிறிஸ்தவருக்கு தேர்ந்தெடுத்திருக்கு, திமுகவும் ஒரு கிறிஸ்தவரை தேர்ந்தெடுக்கு. பாத்தீங்களா, விஜயை பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்னு அப்படி கூட பிரச்சனை செய்யறாங்க விஜய் கட்சியில. பேசலாம், பேசுறது என்ன வேணாலும் பேசலாம். நான் கான்ஸ்டன்டைன் வந்து செய்தி தொடர்பாளர் இருந்திருக்காரு. ரொம்ப எஃபெக்டிவா ஆமா, வந்து அவங்க திடீர்னு வரல, பேசியிருக்காரு. திடீர்னு வரல. ஆமா, ஆமா. அதனால இன்னொன்னு என்னன்னா, முஸ்லிம்கள் வந்து ஆதி காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் வந்து ஒரு நாள் கூட இது காயிதே மில்லத்துன்னு கூப்பிட்டது இல்ல. கண்ணியமிகு காயிதே மில்லத்துன்னு தான் அவர் கூப்பிடுவார். ஆதிகால அந்த அப்படி அழைக்கப்படுவதற்கு முற்றிலும் பொருத்தமானவராக, தகுதி படைத்தவராக ஜனாப் காயிதே மில்லத் அவர்கள் இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. இதுல இருந்து கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காயிதே மில்லத் அவர்கள் இதுல போய் பேசும்போது இந்தியாவின் ஆட்சி மொழியாக வருவதற்கு தகுதியுள்ள ஒரு மொழி என்றால் அது தமிழ் தான் அப்படின்னு மனப்பூர்வமா சொன்னார். ஒரு ஒரு பேன் இந்தியா ஃபிகர் அவர். அவர் வந்து எவ்வளவு கண்ணியமா நடத்த முடியுமோ அவ்வளவு கண்ணியமா நடத்தினாரு. முஸ்லிம்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் செகண்ட் ரேட் சிட்டிசனா ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கலைஞர் அவர்கள் மிக உறுதியா இருந்தார். தன்னுடைய அரசின் கீழ் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் எல்லாருமே வந்து எல்லாருக்குமான வசதிகள் அவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தார். அதனால வந்து அவங்க வந்து இவங்க உள்ள டைப்பை வந்து அவ்வளவு லேசா விட்டுட்டு போக மாட்டாங்க. இதுதான் உண்மை. அதாவது கட்சிகள் மட்டுமில்லை, ஒரு சாதாரண இஸ்லாமியர் முதற்கொண்டு அப்படி அவ்வளவு லேசா வந்து விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. எம்ஜிஆர் இருந்தபோது ஓரளவு எம்ஜிஆர் பக்கம் வந்து திரும்பினாங்க அப்படிங்கிறது உண்மை. ஓட்டுகள் வந்து பிரிஞ்சிருந்தன. அப்பயும் வந்து அவர்களுக்கு என்று இருந்த வாக்குகள், இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து திமுக விட்டு விலகி போனதே கிடையாது. இன்னைக்கு வந்திருக்காங்க. அப்துல் லத்தீப் சமதுன்னு ரெண்டா பிரிஞ்சு ஒருத்தர் கலைஞர் பக்கம் ஒருத்தர். ஆமா, அந்த மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து அது மாதிரி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது இவர் வந்து ஒரு இன்ஃபிளேட்டட் ஃபிகருங்க விஜய் வந்து. ஒரு இன்ஃபிளேட்டட் இமேஜ். ஒரு எலெக்ஷன்ல நின்னு பண்ணி வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருக்கு உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது. பாப்போம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். பாப்போம். நீங்க சொல்ற மாதிரி கருத்து கணிப்புகள்லாம் விஜய் சிஎம் ஆயிடுவாரு, விஜய்க்கு 23%, விஜய்க்கு தலித்துகள் ஓட்டு, விஜய் என்றாலே கிறிஸ்டின் முஸ்லீம் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருவாங்க, பெண்கள் பிறந்ததே விஜய்க்கு ஓட்டு போட தான், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஒருத்தர் கூட மிஸ் ஆகாது, திமுக ஃபேமிலி எல்லாமே மாறிடும். இது எல்லாமே விஜய் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து விவாத களங்களில் அவங்க சொல்லப்படுகின்ற கருத்து. உங்களை போல் சில பேர் மட்டும்தான் என்ன ப்ரூவ் இருக்குது, என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கு, எந்த தேர்தலையும் நிற்கலைங்கிறத ஒரு ரேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை போன்ற சிலர் தான் அடித்து பேசுகிறீங்க. மற்றவங்கெல்லாம் ஏதோ விஜய்க்காகவே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட காத்திருந்த மாதிரி, அதுவும் தலித்துகள்னாலே விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்களாம், கிறிஸ்டின்னாலே தலித்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க, முஸ்லீம்னாலே அப்படிங்கிற மாதிரியான கும்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க.
பார்ப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம்ஸ்லாம் ரொம்ப பொலிட்டிசைஸ்டாக இருக்காங்க. சமீப காலத்தில் ஆன்டி மோடி, ஜியோ பாலிட்டிக்ஸு, ஈரான் இதில் பயங்கர நாலேஜாக இருக்கிறாங்க. அவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. இவங்க கணிசமாக போட்டுருவாங்கங்கிறாங்க. இதெல்லாம் பிம்பமாக உருவாக்குறதாங்கிறத கண்டிப்பாக தேர்தல் முடிவுகளில் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன மாதிரிலாம் பிரிஞ்சிருக்குங்கிறத வச்சு நம்ம எளிதாக முடிவு செஞ்சுக்கலாம். அதற்கு முன்பு வருகின்ற இது மாதிரியான தோற்றங்கள், தோற்ற மயக்கமாக அது உண்மையா அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக உங்களுடைய பார்வையிலேருந்து எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.